உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர் அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த கிராண்ட்மா தாட்ஸ்ன்னு வந்ததுல இருந்து உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, என்ன ஏதுன்னு நல்லா சொல்லுங்க. இந்த ஒரு வருஷத்துல இந்த அளவுக்கு நாங்க வந்து ஒரு 2,50,000 பேர் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்க நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒர்த்தா இருந்ததா என்னன்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த இதுல எனக்கு உறுதுணையா உறுதுணையா இருந்து எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுனது எங்க பேத்தி தாரணி. அவ தான் இந்த கிராண்ட்மா இது மாதிரி பண்ணலாம், பண்ணும்போது நல்லா இருக்கும்னு சொல்லி அவளுடைய ஊக்கமும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தனால தான் என்னால் இப்படி வெள்ளம் இந்த கிராண்ட்மா தாட்ஸ்க்கு உங்ககிட்ட அவ சும்மா ஒரு ஒப்பீனியன் சொன்னா அதை அப்படியே ஏத்துக்குவேன். அவ என்ன சொல்றாளோ அந்த இது சொன்னான்னா உடனே எனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் அப்படி இப்படியே சொல்லிடுவேன். உங்க மனசுக்கு எப்படி நான் சொல்றதெல்லாம் எப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பாட்டி நீங்க நல்லா பேசுறீங்க, என் பக்கத்திலேயே இருந்து சொல்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க ஒருத்தர் நல்லா உங்களுடைய இதெல்லாம் பேச்செல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஒருத்தர் இந்த காலத்துல இப்படிதான் ஆனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் இந்த அளவுக்கு இந்த ஒரு வருஷத்துலயே இந்த அளவுக்கு எனக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் நன்றி. பாக்குறவங்க எல்லாமே நல்லா பாருங்க. நான் முதல் வெப்சைட்ல இருந்து பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சதோ அதெல்லாம் சொல்லுங்க. அதே மாதிரி எங்க இந்த கிராண்ட்மா தாட்ஸ்ல முக்காவாசி அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிதான் சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த காலத்துக்கு வரல. அதனால அந்த காலத்தை பத்தி ஓரளவுக்கு எனக்கு நான் சின்னப்ப என்ன நடந்துச்சு, என்ன இது பண்ணுச்சுன்னு தான் நான் இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்த வருஷம் நான் பெரிய பிள்ளையாகி கல்யாணம் ஆகி என்ன வருது என்ன ஏதுன்னெல்லாம் நான் சொல்றேன். அப்பெல்லாம் நீங்க அதை இன்ட்ரெஸ்டா கேட்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நானும் என்னுடைய இதை சொல்றேன். இதே மாதிரி எனக்கு உங்களுடைய ஆதரவும் இத்தனை இது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, அவங்கவுங்க கமாண்டும் பண்ணியிருக்காங்க. இந்த இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாங்காட்டிக்கு தான் இந்த அளவுக்கு எல்லாம் வியூ பார்த்துருக்கீங்க. இந்த இதுக்கு முக்காவாசி காரணம் என் பேத்தி தாரணி தான். அவளுடைய முயற்சி தான் இந்த கிராண்ட்மா தாட்ஸ்க்கே ஒரு முதல் மைல்கல்லா இருக்கு. அவ ஒரு 2 எபிசோடு 3 எபிசோடு அவ சொல்லும்போது அப்படியே எனக்கும் என்னுடைய மனசுக்கும் அப்படியே சின்னப்ப போயிட்டே வந்த மாதிரி, நாங்கெல்லாம் இருந்த வாழ்க்கைக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்த மாதிரியே டெய்லி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது பண்ணும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் இதுவும் நல்லா இருக்கும். எப்படிடா நம்ம இப்படி எல்லாம் பேசுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு போட்டு கேட்பேன். கேட்டு அடைய நம்ம இப்படி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத்தனை காரணத்துக்கு எங்க பேத்தி தாரணி தான் என்னுடைய இந்த கிராண்ட்மா தாட்ஸுக்குன்னு அவதான் முயற்சி எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா. இந்த எபிசோட் உங்களுக்கும் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க மறுபடியும் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் பாருங்க. எது பிடிச்சிருக்கு, எந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி என்னாச்சும் நினைவுகள் தெரியுமா, என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்குற மாதிரி இருந்துன்னா கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் இருந்ததெல்லாம் சொல்றேன். நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா எல்லாமே சொல்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.